உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் காளிதரபாண்டி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 30 நாளாகவே நம்ம கட்டுமானம் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவுமே நம்ம யூடியூப் பேஜ்லேயோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ நம்ம போஸ்ட் பண்ணவே இல்லை, வீடியோ போடவே இல்லை. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்லலாம் நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரி, அது எதுக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்லிடலான்னு ஆசைப்பட்டேன். கேகே பட்டர் சிவாசிங்கிற அந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய 5-6 வருஷம் உழைப்பு. நல்லா நம்ம மக்களுக்கு தேவையான கஷ்டப்படுற மக்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் வீடியோ எடுத்து கடைகோடி கிராமத்திலேருந்து கஷ்டப்படக்கூடிய குடிமங்கள் எப்படியாவது ஒரு வீடை ரெடி பண்ணணும், நமக்குன்னு ஒரு பட்ஜெட் வீடை கட்டணுங்கிற நண்பர்களுக்கு கேகே பில்டர்ஸ் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வீடியோலாம் எடுத்து நம்ம போட்டுட்ருந்தோம். எங்களுடைய தவறு தான். ஒரு வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். கமலஹாசன் சார் பேசின ஒரு வசனங்களை சொல்லி ஒரு சேட் பிஜிஎம் ஒன்று நம்ம ஆன்லைன்லேருந்து காப்பிரைட் ஃப்ரீயாக தான் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ அதில் அப்லோட் பண்ணுவோம். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சைட்லேருந்து அதுக்கு ஸ்ட்ரைக் வந்து இவ்வளோ நாள் நம்ம யூடியூப் சேனல் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் க்ரோவாக போய்கிட்டு இருந்ததோ, வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாமே அது அப்படியே கம்மியாகி டவுன் பண்ணி கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்ட 2-3 வீடியோஸ் எதுவுமே மக்கள் மனதில் போய் ரீச் ஆகவே இல்லை. அது மக்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு அது டவுன் பண்ணி இறக்கி வச்சிருச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் உழைப்பு நம்ம செஞ்ச ஒரு சின்ன தவறுனால பாதிக்கப்பட்டுருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ வரைக்கும் எப்போயுமே என்னோடய வீடியோவில் என்னோடய ஓன் வாய்ஸ் மட்டும்தான் பேசி நான் வீடியோ போடுவேன். என்றைக்குமே அந்த ஆடியோ கிளிப்பு சேர்க்க மாட்டோம். அன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. அதனால் ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிட்டேன். ஆனால் ஒன்று தான், உங்கள் கேகே பில்டர்ஸ் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டங்கள் பல கடந்து வந்தவங்க. நாங்கள் யாரெல்லாம் தோண்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கணும்னு சொல்லி வளர்ந்து வர்றவர் தான் உங்கள் இன்ஜினியர் காளிதரபாண்டி. ஸோ அதனால் நம்ம துவண்டு போகலை. மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க. திரும்ப உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்படியுமே எனக்கு கிடைக்க தான் போகுது. முடிவு நம்மளோடது, முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு திரும்பவும் நாளைக்கு இல்லை, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, இன்னையிலிருந்தே நான் வீடியோ மறுபடியும் யூடியூப் பேஜ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். திரும்பவும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள்ட்ட கொண்டு போய் ஷேர் பண்ணி, யாரோ ஒரு ஊரில் கஷ்டப்படுற குடும்பங்கள் ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கோ இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தமிழகம் முழுவதும் பழைய வீடு புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.